ஐபிஎல்ல தொடர்ச்சியா அதிக போட்டிகள்ல வெற்றி பெற்ற அணி என்னன்னு தெரியுமா? 2011 ஐபிஎல்ல ஆர்சிபி லீக்ல கேகேஆர் உடனான முதல் மேட்ச்ல தொடங்கி கேகேஆர் உடனான இரண்டாவது மேட்ச் வரைக்கும் தொடர்ச்சியா 7 மேட்ச் ஜெயிச்சாங்க. 2013ல சிஎஸ்கே லீக்ல டேர்டெவில்ஸ் உடனான மேட்ச்ல தொடங்கி கிங்ஸ் 11 பஞ்சாப் உடனான மேட்ச் வரைக்கும் தொடர்ந்து 7 மேட்ச்ல ஜெயிச்சாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 2013 ஐபிஎல் லீக் போட்டிகள்ல அவங்க ஆடின கடைசி 3 மேட்ச்ல தொடர்ந்து ஜெயிச்சாங்க. இதுக்கு அப்புறமா 2014 ஐபிஎல்ல அவங்க ஆடின முதல் 5 மேட்ச தொடர்ந்து ஜெயிச்சாங்க. இதன் மூலம் தொடர்ந்து 8 போட்டிகளை வெற்றி பெற்ற அணிங்கிற சாதனையை படைச்சாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப். ஆனா இந்த சாதனை அந்த வருட ஐபிஎல்ல உடைக்கப்பட்டுச்சு. இந்த சீசன்ல முதல் 7 மேட்ச்ல 5ல தோல்வி அடைந்த கௌதம் கம்பீர் தலைமையிலான கேகேஆர் அணி அடுத்த 7 மேட்ச்லயும் ஜெயிச்சு குவாலிஃபயர் 1 மற்றும் இறுதி போட்டியிலும் வென்று தொடர்ந்து 9 போட்டிகள்ல வென்று கோப்பையையும் வென்று சாதனை படைச்சாங்க. இவங்க அடுத்த ஐபிஎல் சீசன்ல முதல் போட்டியில வென்றாங்க. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றுல தொடர்ந்து 10 போட்டிகளை வெற்றி பெற்ற அணிங்கிற சாதனையை படைச்சாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த 2014 வருடம் சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டியும் நடைபெற்றது. இதுல கேகேஆர் ஆடின முதல் 4 போட்டிகள்லயும் அரையிறுதி போட்டியிலும் வென்றாங்க. இறுதி போட்டியில சிஎஸ்கே கிட்ட தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இதன்படி பார்த்தா 2014 ஐபிஎல்ல 9 வெற்றி பிளஸ் 2014 சாம்பியன்ஸ் லீக்ல 5 வெற்றின்னு மொத்தம் 14 போட்டிகள்ல தொடர்ச்சியா வெற்றி பெற்றாங்க கேகேஆர். இதன் மூலம் T20 போட்டிகள்ல தொடர்ச்சியா அதிக போட்டிகள்ல வென்ற ஐபிஎல்ல சேர்ந்த அணிங்கிற சாதனையும் கேகேஆர் படைச்சிருப்பாங்க. இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் தொடர்ந்து 6 போட்டிகள்ல வென்று இருக்காங்க எம்ஐ. இன்னும் அவங்களுக்கு இந்த லீக்ல 3 மேட்ச் இருக்கு. அப்படியே அந்த 3 மேட்சையும் ஜெயிச்சு அதுக்கப்புறமா பிளே ஆஃப்ஸ் மற்றும் இறுதி போட்டியிலும் ஜெயிச்சா மொத்தமா 11 வெற்றிகள். இப்படி மட்டும் நடந்தா ஐபிஎல்ல தொடர்ச்சி அதிக போட்டிகள்ல வென்ற கேகேஆரோட ரெக்கார்டை எம்ஐ பிரேக் செய்யலாம். அது எம்ஐ செய்வாங்களா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.